கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான ஐஸ்வர்யங்களை, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற மறுசமாய் இருக்கும்படியாய் மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். இன்று கர்த்தருக்குள்ளே இந்த அதிகாலை ஜபவேளை இந்த வேத தியானத்திலே ஒரு அற்புதமும் அவசியமுமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வீடும் குடும்பமும் கட்டப்படும்படியாய் பரிசுத்த ஆவிக்குள்ளே இந்த வல்லமையான அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். ஐயா, என் வீடு கட்டப்பட வேண்டும், என் குடும்பம் கட்டப்பட்டதாய், பாதுகாக்கப்பட்டதாய், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்படும். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயமாய் உங்கள் எல்லோர் மேலும் நிரந்தரமாய் இருக்கும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 127 1, 2, 3 வாசித்து பார்த்தோமானால், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. ஐயோ, அப்படின்னா என்ன சார் விஷயம்? அவரே கர்த்தரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகமான நித்திரையை அளிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை கட்டாராகில், ஐயா, இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இந்த இரக்கங்களின் பிதா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை காவாராகில் காவலாளிகள் போன்று எத்தனை பேர், நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தாரோ, நீங்களோ அல்லது உங்களுக்குள்ள எல்லா செல்வமும் பதவியும் உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் விழித்திருக்கிறதும் விருதா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை கட்டவும் அதை காக்கவும் செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ நீங்கள் அதிகாலையில் எழுந்து, இதைத்தான் அநேக ஜனங்கள் செய்கிறார்கள், அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து. ஐயா, ஜெபிக்க நேரமில்லை, வேதம் வாசிக்க நேரமில்லை, ஓ தேவனோடு தனித்திருப்பதற்கு நேரமில்லை. நாங்கள் நேரப்பட வேலையிலே தரித்திருக்க வேண்டும். நாங்கள் அங்கே ஓட வேண்டும், இங்கே ஓட வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டும், அதை முடிக்க வேண்டும், இதை முடிக்க வேண்டும். நேரப்பட நேரப்பட ஓ வேலையிலே தரித்து அதிகாலையில் எழுந்து ஓடி 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 வேலை செய்து வருத்தத்தின் அப்பத்தை, அது அப்பத்தை மாத்திரமல்ல, வருத்தத்தின் அப்பத்தை, வருத்தத்தின் செல்வத்தை சேமிக்கிறது, வருத்தப்பட்டு எல்லாவற்றையும் கவனிக்கிறது, பாடுபட்டு உபத்திரங்களோட எல்லாவற்றையும் செய்கிறதும் சாப்பிடுகிறதும் அனுபவிக்கிறதும் வெறுதா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவரே கர்த்தரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். ஐயா, அப்படின்னா நாங்க பிரயாசப்படக்கூடாதா? அல்லது நேரப்பட வேலையிலே தரித்திருக்க கூடாதா? அல்லது அதிகாலையில் எழுந்து ஓடு 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 என்று ஓடுகிறோமே, அப்படி ஓடக்கூடாதா? எல்லாம் நல்லதுதான் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனால் ஒரு காரியத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வாருங்கள். ஐயா, நேரம் எடுத்து எல்லா வேலைகளையும் தள்ளி வைத்துவிட்டு, எல்லா கவலைகளையும் தள்ளிவிட்டு, ஓ இனி நான் கவலைப்பட போவதில்லை. சிலர் பாருங்க, காலையிலே எழுந்த உடனே, ஓ அங்க போனுமே, இங்க போனுமே, அவன் வருவானே, இவன் வருவானே, அதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு என்ன செய்யறது, ஐயோ அது வருமே, இது வருமே, ஆன வருமே, பூனை வருமே, இப்படி 1000 சிந்தனைகளோடு கலங்கி கண்ணீர் விட்டு
விட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் தானே சொல்லுகிறார், உங்கள் பாரத்தை எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஆண்டவர் எப்படியாவது உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிற எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் கர்த்தரை முதலாவது முன்வைத்து ஓடுகிற பிள்ளைகள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தங்கள் வீட்டை காப்பாற்றிக் கொள்ளுவார்கள், தங்கள் வீட்டை குடும்பத்தை கட்டுவார்கள். ஐயா, தங்கள் வீட்டை குடும்பத்தை பிள்ளைகளை காத்துக் கொள்ளுவார்கள். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடும் பொழுது பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு தானாய் நிம்மதியாய் இலவசமாய் வந்து சேரும், கூட கொடுக்கப்படும் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் எல்லா விஷயங்களிலும் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நம்புங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் தேவனிடத்திலே, என் தேவனுடைய சமூகத்திலே அதிகாலையில் வருகிறேன். ஐயா, எனக்கு அவர் நிச்சயமாய் இனி நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதபடி எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்புங்கள். ஐயோ, எங்கும் எல்லா இடங்களிலும் இந்த இயேசுவானவரே எங்களை எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் வெற்றி சிறக்க செய்வார். நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாகவே இந்த கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தருவார். நாங்கள் இனி வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதில்லை. பாரங்களை சுமக்கிறோம், வேலை செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் வருத்தப்பட்டு சுமக்கிற பாரங்களை எங்க ஏசப்பா கைகளிலே வைத்து விடுவோம். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது குடும்ப பிரச்சனைகள், மகளுடைய பிரச்சனை, ஐயா என் மகனுடைய பிரச்சனை, எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள், எனக்கு நான் எதிர்கொள்ளுகிற இந்த பிரச்சனைகளும் சேலஞ்சுகளும் சோதனைகளும் இப்படியா இருக்கிறது. இவைகளின் மத்தியிலே நான் தேவ சமூகத்திலே நிற்கிறேன். தாவீதை போல நிச்சயமாய் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஆமே, நீங்க சொல்லணும், என் மகளுடைய காரியம், மகனுடைய காரியம், என் பிள்ளைகளுடைய காரியம், வீட்டை குறித்த, குடும்பத்தை குறித்த எல்லா காரியங்களிலும் ஆமென், எங்களை என் தெய்வமே விசாரிக்கிறவர் ஆனபடியினால் எங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறோம். ஆமென். அவரையே எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் நாங்கள் அவரையே முன்னே நிறுத்தி இருக்கிறோம். ஆமென். ஆதலினால் தாவீது சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல முடியும். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அவர் வலது பாரிசத்தில் உங்களோட இருக்கும்படியாய் எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும், போக்கிலும் வரத்திலும், எல்லா விஷயங்களிலும் அவரையே முன்வைத்து என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழும் பொழுது நிச்சயமாய் இந்த கர்த்தரால் வருகிற பலமும் பாதுகாப்பும் உங்கள் வீடு பாதுகாக்கப்படும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், குடும்பம் பாதுகாக்கப்படும். ஆமென். கட்டப்படும். அவர் உங்கள் வலது பாரசத்தில் இருப்பார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். விசேஷமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் கவனியுங்கள். நீதிமொழிகள் 14:1 எழுதப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள பெண்கள் தன் வீட்டை குடும்ப
குடும்பத்தை கட்டுகிறாள். ஆமென். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இது பரிசுத்த ஆவியினாலே தியானிக்கிற ஜெபிக்கிற வல்லமையான ஜெபம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஐயா நீங்க ஒருவேளை அந்நிய பாஷை பேசி பேசி ஜெபிக்கல அல்லது தியானிக்கலையே, எப்பவும் அந்நிய பாஷை பேசலையே நீ கேட்கலாம் சிலர். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆவியில் ஜெபிப்பது என்பது அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதும் இருக்கிறது. ஆனால் அற்புதமான ஒரு காரியம், தேவனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாகவும் இருக்கிற, நல்லா கவனிங்க, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் நீங்கள் ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கிறீர்கள். ஆமென். அந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் அன்பு தேவ பிள்ளைகளே, அவைகள் வெறுமையாய் திரும்புவதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே சொல்லுகிறார், என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஆமென். அப்ப அவருடைய வார்த்தைகளை சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வல்லமை உள்ளதாய் பதிலை கொண்டு வருகிற காரியங்களை நடப்பிக்கிற ஜெபமாய் இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகள், முதலாவது புத்தியுள்ள ஸ்திரீயாய் இருங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஐயா அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளிலே தரித்திருக்கும் முன்பாக அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே நிற்கிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிற, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் கவனமாய் இருக்கிற, தியானமாய் இருக்கிற குணசாலியான ஸ்திரீயாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் வீடு கட்டப்படும். மாற்றமே இல்லை. உங்கள் வீடு பாதுகாக்கப்படும். எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படியாய் புத்தியுள்ள ஸ்திரீயாய் நீங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள், எங்களோட ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, புத்தியுள்ளவர்களாய் ரட்சிப்பிலும் பரிசுத்த ஆவியிலும் பரிசுத்த ஆவியின் நிச்சயத்திலும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிற வருகிற உங்கள் மீது நிச்சயமாய் இந்த உலகத்தை இருள் மூடினாலும், இந்த ஜனங்களை எல்லாம் காரிருளும் அந்தகாரம் மூடினாலும் உங்கள் மீது கர்த்தர் உதித்திருக்கிறார், உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும் பொழுது எந்த மந்திர சூனியமும், எந்த பில்லி சூனியம் மாந்திரீகங்களும், எந்த விதமான பரம்பரை சாபமும் அவைகள் எங்கே போனாலும், யாரை அழித்தாலும், யார் மீது கிரியை செய்தாலும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ வீட்டையோ தொட முடியாது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அப்படியாய் கொத்த புத்தியுள்ள ஸ்திரீயாயிருங்கள். ஆமென். நம்ம வேதத்திலே பார்க்கிறோம், 5 புத்தியுள்ள ஸ்திரீகள், 5 பேர் புத்தியுள்ளாத ஸ்திரீகள். புத்தியுள்ள ஸ்திரீகள் அப்பொழுதும் எண்ணெய் வைத்திருந்தார்கள். எண்ணெய் எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் பாதுகாத்துக் கொண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக அந்நிய போதனைகளினால் சிக்குண்டு போகாதிருங்கள். கவனமாயிருங்கள். எப்பொழுதும் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எப்பொழுதும் உங்கள் எண்ணெய் குறையாமல் அல்லது உங்கள் அக்கினி அவிந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்கும்படியாய். ஆமென். மணவாளன் வரும் வரையில் ஐயா, இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் இந்த புத்தியுள்ள ஸ்திரீகளை போன்று நீங்கள் நிச்சயமாய் மணவாளன் வரும் வரையாய் நீங்கள் விரும்பின காரியங்கள் நடக்கும்படியாய், உங்க பிள்ளைகளை குறித்து உங்களை குறித்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற விரும்புகிற எல்லா காரியங்களும் நடக்கும்படியாய் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருங்கள். ஆமென். அப்படி நீங்க இருக்கும் பொழுது எப்படி என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, நன்றாய் கவனியுங்கள். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அப்படியாய் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருக்கும் பொழுது எந்த ஆபத்தும் உங்களை சேதப்படுத்த முடியாது. குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஐயா, வீட்டிலே எழும்புகிற சந்தேகத்தின் ஆவிகள், சூனியங்கள், உடன் இருப்பவர்களே கொடுமைகள் செய்கிறது, உடன் இருப்பவர்களே எதிரிகளாய் மாறிவிடுவது. நல்லாய் கவனியுங்கள். குடும்ப உறுப்பினர்களே ஒருவேளை சத்துருக்களை போன்று போராடுவதும் எதிராய் நிற்பதும், ஒருவேளை கட்டின கணவனோ மனைவியோ கூட ஒருவருக்கொருவர் ஒரு இணக்கம் இல்லாமல் சந்தேகம், பயம், வெறுப்பு, கசப்பு,
கசப்பு, கோபம், மூர்க்கம், எரிச்சல் என்று இந்த எல்லா ஆவிகளையும் சிதறடிக்கிற, நல்லா கவனிங்க, இந்த எல்லா ஆவிகளையும் சிதறடிக்கிற கிருபை புத்தியுள்ள ஸ்திரீகள் அதை அறிந்து கொள்ள முடியும், எங்கே அந்த கிருபை இருக்கிறது என்று. நீங்கள் அப்படியாய் தேவ சமூகத்திலே நிற்கும் பொழுது உங்கள் வீடு கட்டப்படும், வீடு பாதுகாக்கப்படும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 128:3, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சந்தேகமே இல்லை, புத்தி உள்ள ஸ்திரீகள் வீட்டோரம் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வீட்டின் எல்லா சாவியும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமென். வீட்டை கட்டுகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. வீட்டுல நீங்க தான் பெரிய ஆளு. ஆமென். ஐயா, அப்ப நாங்க தான் பெரிய ஆளா? நீங்க தான் பெரிய ஆளு. ஆமென். உங்களுக்கு கணவனை கொடுத்திருக்கிறார். அந்த மனுஷனும் அந்த குடும்பமும் வாழ்ந்திருப்பதும் சிறந்திருப்பதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆதலினால் கவனமாய் தேவ சமூகத்தில் காத்திருங்கள், கவனமாய் தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடியுங்கள். சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன சச்சரவுகள் எந்த வகையிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆண்டவரோடு உள்ள உறவை கெடுத்து போடாதபடிக்கு கவனமாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தான் நீதிமொழிகள் 18:22 சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆமென். மனைவியை கண்டடைகிறவன், ஹல்லேலூயா, நல்ல வேலையை கண்டடைகிறவன், நல்ல பணத்தை, நல்ல வருமானத்தை கண்டடைகிறவன், நல்ல சொத்து சுகங்களை, 1000 பொன்களை கண்டடைந்தவன், நோ 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 நோ, அவன் எல்லாம் நிம்மதி இல்லாம கிடக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களைப் போல பரிதாபமானவர்கள் சிலரை பார்க்க முடியாது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஆமென். கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். எல்லா சிறப்போடும், எல்லா செல்வத்தோடும், வளங்கள் நல்ல மனைவியை கண்டடைகிற, ஆமென், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், அவனுக்கு கர்த்தரால் தயையும் உண்டாகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் கவனமாயிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வீடு கட்டப்படும். ஓ, நிச்சயமாய் நீங்கள் நன்மையானதை கண்டடைவீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரம் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் எல்லாம், அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆமென். எங்கேயோ ஓடி ஒளிந்து விட மாட்டார்கள், அல்லது உங்களை மறுதலித்து விட்டு போக மாட்டார்கள், அல்லது உங்களுக்கு எதிரிகளை சத்துருக்களைப் போல நிற்க மாட்டார்கள். நிச்சயமாய் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் நிச்சயமாய் நீங்கள் சொல்லப்படுவீர்கள். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியாய் நீதிமொழிகள் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். ஆமென். ஓ, பல்வேறு கசப்புகள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு குணசாலியான ஸ்திரீயாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். ஆமென். எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். ஹல்லேலூயா. ஓ, லட்சை உண்டு பண்ணுகிறவர்களோ, லட்சை உண்டு பண்ணுகிறவளோ, அவள் அவனுக்கு எலும்புருக்கியாய், அவன் எலும்பை எல்லாம் உரிக்கிடுவாய். ஐயோ, எத்தனை பரிதாபம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாய் கர்த்தருடைய கிருபையை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சகோதரி அல்லது சகோதரியுடைய பிள்ளை குணசாலியாய் இருக்கும் பொழுது, ஆமென், அது புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கும் பொழுது இவளுக்கு தான் முதல் மேன்மை. இவளுடைய பிள்ளைகள், குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும், வீடு நிச்சயமாய் கட்டப்படும், மாற்றமே இல்லை. ஏன்னா இந்த குணசாலி முத்துக்களை பார்க்கிலும் அவள் விலையேற பெற்றதை கொண்டிருக்கிறாள். ஐயா, இச்சிக்கப்பட தொக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவளுடைய அந்த அறிவு, அவளுடைய அந்த ஞானம், அவளுடைய சமயோசித புத்தி எல்லாம் முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. இச்சிக்கப்படத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல.
அவ்வளவு விவரமா. அதனால் தான் 19:14 சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள மனைவியோ குளோரி, கர்த்தர் அருளும் ஈவு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், ஆனால் புத்தியுள்ள மனைவியோ, ஐயா அதுக்கு நான் எங்க போகலாம்? அது கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் யாருக்கு ஈவை அருளச் செய்வார்? உண்மையாய் அவரை தேடுகிற, உண்மையாய் அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அந்த கிருபையை கொடுப்பார். அதிலே மாற்றமே இல்லை. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 31:10 வாசித்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் நன்மையே செய்கிறாள். தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கையின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன் பலத்தினால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஆமென். ஓ குளோரி. தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டுப்புரை உடுப்பு இருப்பதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ஆமென். நல்ல ரத்தின கம்பனங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்திருப்பான். உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருப்பான். யாரால? இந்த நல்ல புத்தியுள்ள மனைவியினால், குணசாலியான ஸ்திரீயினால். அவள் புருஷன் மாக்கா சங்கரவோ. எங்க இருக்குது வெற்றி பாருங்கள்? எங்கே இருக்கிறது குடும்ப பாதுகாப்பு? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அற்புதமானவர்கள். நீங்கள் நிச்சயமாய் பெண்ணாய் பிறப்பது பெருந்தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் முன்னோர்கள். நிச்சயமாய் பெண்ணாய் பிறப்பது, பெண் என்ற ஸ்தானத்தில் இருப்பது, ஒரு தாயாய், ஒரு நல்ல மனைவியாய், ஒரு அற்புதமான தாயாய். ஓ குளோரி. ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு அற்புதமான பாத்திரம். ஓ குளோரி. ஒரு மனுஷன் என்ன கிடைச்சாலும் சரி, கிடைக்கலாம் சரி, ஒரு நல்ல தாயை, நல்ல தாயை நன்றாக கவனியுங்கள். நல்ல தாயை பெற்றுக்கொண்டவன், அதுபோலவே நல்ல ஒரு மாமியாரை பெற்றுக்கொண்டவன். ஹல்லேலூயா. அதுபோலவே ஒரு நல்ல குணசாலியான புத்தியுள்ள ஸ்திரீயை பெற்றுக்கொண்டவன். ஓ குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கரங்களிலே கர்த்தர் இவ்வளவு மகிமையை கொடுத்திருக்கிறார். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட, அதிபதிகளோட, மந்திரிமார்களோட, உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களோட, உயர்வும் உன்னதமான தேவ மனிதர்களோட நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவன் பேர் பெற்றவனாகிறான். ஆமென். ஹல்லேலூயா. தன் வாயை அவள் நியாயம் விளங்க திறக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் 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 கவனியுங்கள். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இப்படியாய் நீங்கள் நடக்கும் பொழுது ஒருவேளை சொல்லலாம், ஐயா இது கொஞ்சம் கடினமாய் இருக்கிறது, சில காரியங்கள் கடைபிடிப்பதற்கு கடினமாய் இருக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் மிகுந்த பாரம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். 11:29 மத்தேயுவிலே, ஐயா உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள். அடுத்த வசனம் சொல்றார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம், என்னுடைய நான் சொல்லுகிற கற்பனைகள், கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. ஐயா என் நுகம் மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கிறது. அதை கடைபிடியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அப்பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் எழும்புவார்கள், எழும்பி பிரகாசிப்பார்கள். அநேகம் ஆயிரங்களுக்கு மத்தியிலே புதுபலன் அடைந்து புதிய கிருபைகளை பெற்று கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புவார்கள். எழும்புகிறது மாத்திரமல்ல, உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் சொல்லுவார்கள், நீங்கள் பாக்கியவதி அம்மா,
அம்மா, அநேகம் பேரை பார்க்கிலும் நீங்கள் பாக்கியவதி என்று உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். உங்கள் புருஷனும் உங்களை பார்த்து, ஓ நான் நல்லா பார்த்துட்டேன், அங்கடி அலைஞ்சேன், அப்படி ஓடுனேன், இப்படி ஓடுனேன், எதெல்லாமோ உலகத்தில் பார்த்துட்டமா. அநேகம் பெண்கள் இந்த உலகத்தில் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. என் செல்லமே, என் பிரியமே, என் உத்தமியே, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று உங்கள் புருஷன் உங்களை புகழுவான். உங்களால் உங்கள் வீடு கட்டப்படும், நிச்சயமாய் பாதுகாக்கப்படும், மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்படியாய் வாழும்படியாய், இப்படியாய் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய் உங்கள் அன்பு சகோதரன் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நன்றாய் கவனமாய் பாருங்கள். நாளையும் நாளை மறுநாளும் கூட இதை போன்ற காரியங்களை திட்டமாய் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களை கட்டுவார், பாதுகாப்பார். நீங்கள் பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, வரப்போகிற அடுத்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு, அடுத்த வாரம் 16, 17, 18 ஜனவரியிலே பாருங்கள், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலே 3 நாள் ஐயா மரியாதைக்குரிய ரத்தனம்பால் அவர்களுடைய திருச்சபையிலே வைத்து 3 நாள் கூட்டங்கள் இருக்கிறது. 16, 17, 18 இரவிலும் பகலிலும் இருக்கிறது. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுங்கள். வியாதியாய் இருப்பவர்கள், உபத்திரவத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாய் கலந்து கொள்ளுங்கள். இது அநேகமாய் அந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு நாம் பிலிப்பீன்ஸ் தேசத்திற்கு கடந்து செல்ல இருக்கிறோம். அங்கே போய் 6 மாசம் ஊழியங்கள் செய்வோம். அங்கே இருந்தும் இந்த அதிகாலை, இரவு, நடு இரவு ஜபங்களிலே உங்களோடு தரித்திருப்போம். கர்த்தர் இதற்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வீடும் குடும்பமும் கட்டப்படும்படியாய், ஒவ்வொருவருடைய வீடும் குடும்பமும் கட்டப்படும்படியாய் என் தெய்வமே, தேவ சமூகத்திலே வருகிறோம். இந்த அதிகாலை ஜப வேளையிலே கர்த்தர் உங்க அனுக்கிரகத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், ஒவ்வொருவர் மீதும் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஆமென் ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் விசேஷமாய் இன்று எங்கள் சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஓ, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள், அவனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எங்கள் அன்பு பிள்ளைகள், மகள்கள், சகோதரிகள் எல்லாம் ஆமென், இந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் அதிக ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ அனுக்கிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஐயா, இவர்கள் மகள், மகன் அல்லது பிள்ளைகள் ஐயா, கணவன் மற்றும் மனைவி, இந்த குடும்பத்திலே தாய் தகப்பன் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இவர்கள் வீடுகள் கட்டப்படும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் வீடுகளும் குடும்பமும் கட்டப்படும்படியாய், பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஓ லார்ட், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஓ கர்த்தர் வீட்டை, குடும்பத்தை, நகரத்தை காவாராகில் காவலாளிகளாய் விழித்திருப்பது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் தெய்வமே ஐயா, கர்த்தருக்கே முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் நின்று தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக. ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், ஒரு தெய்வீக தயவு தேவ பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் வீட்டு, குடும்பங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கட்டப்படும்படியாய், பாதுகாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
கர்த்தாவே, நீர் உமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறீர், நிம்மதியை அளிக்கிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர் என்று வாசிக்கிறோமே. அப்படியா என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரும் புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல தங்கள் வீட்டை கட்டுகிறவர்களாக. ஆமென். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். யாரும் புத்தி இல்லாத ஸ்திரீகளாய் இருந்து ஐயா ஸ்தோத்திரம், தன் கைகளினால் தன் வீட்டை குடும்பத்தை இடித்து போட்டு விட்டு விடாதபடி என் தெய்வமே, எங்கள் ராஜாவே, எங்களுக்கு நல்ல ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் பந்தியோரம் இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கள் பந்திகளை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும்படியாய் என் தெய்வமே, எங்கள் மனைவிமார்கள் ஆமென், எங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் வாழுகிற பிள்ளைகள் எல்லோரும் எங்கள் வீட்டோரம் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வீட்டோரங்களிலே இவர்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் ஆமென். ஓ லார்ட், வீடு முழுவதற்கும் பாதுகாப்பும் சந்தோஷமும் சமாதானமும் அந்த வீட்டை கட்டுகிறவர்களாகவும் வாழும்படியாய் கிருபை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ நியாயாதிபதிகள் 5:24 ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனாகிய ஏபேரின் மனைவியாகிய யாவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வீட்டில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று எழுதப்பட்டது போல ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வீடுகளிலே வசிக்கிற, வீடுகளை கட்டுகிற, பாதுகாக்கிற ஆமென் குணசாலியான எங்கள் பிள்ளைகள் எல்லாம், எங்கள் சகோதரிகள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே வீடுகளை கட்டுகிறவர்களாய், பாதுகாக்கிறவர்களாய், வீடுகளை கட்டுவதற்கும் பாதுகாப்பதற்கும் தேவனையே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரையே முன்வைத்து நீதியாய் நேர்மையாய் செல்லுகிற பிள்ளைகளாய் இவர்களை பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. குணசாலியான பிள்ளைகளை சகல ஞானத்திலும், புத்தியிலும், விவேகத்திலும், பரிசுத்த ஆவியின் மகிமையிலும், வரத்திலும், நடத்துதலிலும் கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். ஐயா, முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்ட இச்சிக்கப்பட்ட எல்லாவற்றை காட்டிலும் அது விலையேறப்பட்டதும் அதற்கும் அது நிகரற்றதுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் கர்த்தர் அருளும் ஈவாய் எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களிலே வாழும்படியாய் ஆமென். என் அன்பு சகோதரிகள் குடும்பங்களிலே ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கும் அருளும் தயவோடும் ஈவோடும் வாழுகிற தேவ பிள்ளைகளாய் வாழும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் குணசாலியான ஸ்திரியை போல் வாழவும் ஆமென். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கவும் ஆமென். ஆண்டவரே, ஐயா, வாழ்க்கைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் குணசாலியான ஸ்திரியை போல் வாழவும் ஆமென். குடும்பத்திலே பெரிய மகிமையான காரியங்களை நடப்பிக்கிற நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய், விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே தேவ அனுக்கிரகம் பிள்ளைகளை பாதுகாப்பதாக, கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பலத்தால் இடை கட்டி கொண்டு ஐயா தன் வேலைகளை பத்திரமாய் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இதற்கு மத்தியிலே அநேக உபத்திரவங்களோடு இருக்கிற திருமணமான பிள்ளைகள் இருக்கிறார்கள், என் சகோதரிகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, ஐயா ஸ்தோத்திரம். குடும்பத்தில் பல்வேறு உபத்திரவங்கள், ஆபத்துகள், சோர்வுகள், அவமானங்கள், சதி சூனியங்களோடு வாழுகிற பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஸ்திரீகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, உங்க அனுக்கிரகம் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு தகுந்த ஞானத்தை, புத்தியை, விசேஷித்த பாதுகாப்பை என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் வாயை திறக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் ஞானம் விளங்க திறக்கும்படியாய், தயை உள்ள போதகம் எங்கள் நாவில் எப்பொழுதும்
எப்பொழுதும் இருக்கும்படியாய் நாங்கள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருந்து வாழ்க்கை நடத்துகிற தேவ பிள்ளைகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை, விசேஷமாய் என் அன்பு ஸ்திரீ சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பலத்தால் இடை கட்டுவீராக. அறியாமல் இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள செய்வீராக. குடும்பங்களிலே எந்த குழப்பமும், எந்த ஆபத்தும், எந்த கொடுமையும் இல்லாதபடி இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே வளர்ந்து செழித்திருக்கும்படியாய், கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்கள் ஆமென் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக பேறு பெற்றவர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் பிள்ளைகள் எழும்பி இவர்களை அம்மா நீங்கள் பாக்கியவதி என்று சொல்லுகிற அந்த நல்ல நாள், நல்ல சூழ்நிலை உண்டாக. அவள் புருஷனும் அவளை பார்த்து, என் தெய்வமே, அநேகம் பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளுடைய புருஷனே அவளை புகழும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய ஞானம், புத்தி, விவேகம், அந்த பரிசுத்த அலங்காரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளாய் புகழப்படுகிற தேவ ஞானத்தோடு ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ அனுகிரகத்தோடு பிள்ளைகள் வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் எல்லா வகையிலும் பாதுகாப்பீராக. குடும்பங்களை கெடுக்கிற பைனான்ஸ் பிரச்சனைகள், தோல்விகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. கணவன்மாருக்கு நல்ல ஞானத்தை, என் அன்பு சகோதரர்களுக்கு, வீடுகளிலே வாழுகிற ஆண் பிள்ளைகளுக்கும் ஆமென் அன்பு சகோதரர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஆமென். தேவ ஞானத்தின்படியே அவர்கள் நடக்கும்படியாய், ஸ்திரீகளை உபத்திரவப்படுத்தாதபடி, பெண்களை உபத்திரவப்படுத்தாதபடி, ஆமென் இழிவாய் எண்ணாதபடி என் தெய்வமே அவர்களை இவர்கள் சொந்த சரீரத்தை போல பாதுகாக்கும்படியாய், ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று நம்பி எண்ணி அவர்களோடு இணைந்து இணக்கமாயிருக்கும்படியாய் என் அன்பு சகோதரிகளுக்கு ஆமென் அன்பு பிள்ளைகளுக்கு என்ன தேவைகளோ அதற்கு அனுசரித்து உண்மையும் உத்தமமான புருஷனாய் வாழும்படியாய் என் தெய்வமே எங்கள் சகோதரர்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆமென் ஆமென் எங்கள் மகன்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த வகையிலும் அவர்கள் ஸ்திரீகளை மனைவிமார்களை, தாய்களை துன்பப்படுத்தாதபடி, புறம் தள்ளாதபடி, அற்பமாய் எண்ணாதபடி, ஏளனமாய் நடத்தாதபடி, வஞ்சிக்காதபடி, கவனியாது விடாதபடி, ஓ லார்ட் தேவ அனுக்கிரகம் ஆமென் ஒவ்வொரு சகோதரர்களையும் எங்கள் மகன்மார்களையும் ஆளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பலகீனமான பாண்டங்களாய் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, சகோதரிகளை, இந்த மகள்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அரவணைத்துக் கொள்ளும்படியாய், அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய், அவர்களை சந்தோஷமும் சமாதானமுமான வழிகளிலே நடத்தும்படியாய் உள்ள ஞானங்களை எங்கள் சகோதரர்களும் மகன்களும் பெற்றுக் கொள்ளும்படியாய், குடும்பத்திலே ஒரு நல்ல இணக்கம் உண்டாகும்படியாய், நல்ல குடும்பமாய் இவர்கள் கட்டப்படும்படியாய் ஒரு தெய்வீக பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய், கணவனும் மனைவியுமாய் இவர்கள் கர்த்தருக்காய் வாழ்ந்து ஆமென் உலகம் எங்கும் நல்ல சாட்சியாய், நல்ல சாட்சி உள்ள குடும்பமாய் ஆமென் கர்த்தர் இவர்களை எழுப்புவீராக. தேவ அனுக்கிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தராகிய ஆண்டவர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வீடும் குடும்பமும் கட்டப்படும்படியாய், பாதுகாக்கப்படும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் தெய்வமே நீர் வீட்டை கட்டுவீராக. ஐயா எங்கள் வீட்டை, குடும்பத்தை, இவர்களுடைய வாழ்க்கையை கட்டும்படியாய் என் தெய்வமே இவர்கள் குடும்பத்தை, வாழ்க்கையை, இவர்கள் வீட்டை காக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமேன். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இது நிச்சயமாய் சகோதரிகளுக்கு ஸ்பெஷல். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பங்களின் பொக்கிஷம், குடும்பங்களின் விளக்கு, நீங்கள் குடும்பங்களின் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் இல்லாம எந்த கப்பலும் கரை சேர முடியாது. இந்த விளக்குகள் இல்லாம ஆமென் எந்த குடும்பத்திலும் வெளிச்சம் வரப்போவதே இல்லை. ஆமென். இந்த விளக்குகள், இந்த அற்புதமான தாய் என்கிற பாத்திரமும், இந்த மனைவி என்கிற பாத்திரமும், ஒருவேளை மாமியார் என்கிற பாத்திரமும், ஒருவேளை இல்ல, உண்மையாகவே இந்த பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆமென் மிகவும் பெருத்த ஆசீர்வாதம் என்பதிலே மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொண்டவன் நிச்சயமாய் பாக்கியசாலியாய் இருப்பான். என் அன்பு சகோதரிகள், உங்கள் கணவன்மார்கள், தகப்பன்மார்கள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் பாக்கியசாலிகளாய் வாழும்படியாய், அநேகருக்கு மத்தியிலே பேர் பெற்றவர்களாய் வாழும்படியாய், நீங்கள் செய்கிற தியாகங்களுக்கும், நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு, நான் பார்த்திருக்கிறேன் வாழ்க்கையில நூறத்தனையான ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.